தலவச்சுப்பாரா கிராம மக்களுக்கு நகரத்துக்கு போறதுக்கு காட்டு பாதையில போனோம்னா ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியது இருக்கும். அந்த பாதையில 2 திருடர்கள் ஜனங்க கிட்ட இருந்து கொள்ளையடிப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா என்னோட முதலாளியோட பேரையும் அதுல சேர்க்க சொல்லி சொல்லுவேன். எதுல? டீ கடை கணக்கு புத்தகத்திலயா? இல்லைங்க முதலாளி, பஞ்சதந்திர கதைங்கள்ல நீங்க தான் முதலாளி. நீ ஏன் புது கதையை எழுதக்கூடாது? கரடி தந்திர கதைகள்னு என்னுடைய வீர சாகசங்களை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நான் முதல் பத்தியில இப்படி எழுதட்டுமா? அதாவது நீ ஒரு புத்திசாலி, ரொம்ப தைரியமான கரடி. நீ ஒரே இடியில மான கீழே தள்ளிட்டேன்னு எழுதட்டா? அட, நான் ஒரு தாக்குதல்ல கூட ஒரு மான கூட அடிச்சு நான் கொன்னது கிடையாதே. அட இல்லப்பா, நான் சும்மா நீ ஒரு திறமசாலி தைரியமான நாயகன்னு நிரூபிக்க முயற்சி பண்றேன்ப்பா. அப்படியா? அப்படின்னா சரி, ரொம்ப சரி. அப்படின்னா நீ இப்படி கொஞ்சம் எழுதி பாரு. அதாவது மகாராஜா கரடி ஒரே தாக்குதல்ல சிங்கத்தை அடிச்சு நொறுக்கிட்டேன்னு எழுது. இப்படியும் நீ பொய் தானே எழுத போற, இன்னொரு பொய்யும் சேர்த்து எழுதிக்கையே. அது சரி சிங்கம்மா, உன்னோட ஆசை என்னமோ அதிகமா தான் இருக்கு. ஆனா அவசியம் இல்ல, ஏன்னா நாம சிங்கத்தோட விளையாடக்கூடாது. அப்படி ஒரு வேளை அது தவறுதலா ராஜா சிங்கம் படிச்சிட்டாருன்னா நமக்கு அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. அங்க பாரு, யாரோ வந்துட்டு இருக்காங்க. ஐயா முதலாளி, நம்ம இங்கே இருப்போம். நம்ம அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிடலாம். நான் ஒரு தாக்கி அவங்கள கீழே விழ வைக்கட்டுமா? முதலாளி, இத உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். முதலாளியால மட்டும்தான் செய்யவே முடியும். ஐயோ கடவுளே, என்ன துரதிருஷ்டப்பா இது. இது என்னது முதலாளி? இது எல்லாமே மரம் கிளைகள் தான். என்ன கிளைகளா? எனது அன்பு முதலாளியே, இது கரும்பு. என்ன இரும்பா? அட இரும்பு இல்ல, கரும்பு. அப்புறம் உண்மையிலே இது ரொம்ப இனிப்பா இருக்கும். ஓஹோ, அப்ப இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்கும்னு சொல்லு. கரும்பு விக்கிற ஒரு வயசான அம்மாவை பயம்புறுத்தி மொத்த கரும்பையும் அவங்க கிட்ட இருந்து திருடதுக்கு அப்புறம் மாஸ்டர் கரடி அப்புறம் நரி அடுத்த நாள் வேட்டைக்காக பாதைய பாத்துட்டு இருந்தாங்க. அட என்னுடைய நரி தம்பி, நேத்து மாதிரியே உனக்கு இரும்ப சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? ஐயோ, இது என்ன ரொம்ப முட்டாத்தனமா இருக்காது? இரும்பு கிடையாது, கரும்பு. அது சரி, புத்தி தான் இல்ல, ஆனா சக்தி இருக்கு. ஆமா, நீ என்ன சொன்ன? இல்ல, அது நான் என்ன சொன்னேன்னா, நீங்க புத்திசாலி, அதாவது நீங்க ரொம்ப புத்திசாலி. அப்புறம் நீங்க ஒரு பிரம்மாண்டமான, நீங்க ஒரு நெருப்பு. நெருப்பு என்ன? பீன்ஸா? அது என்ன பீன்ஸ்? பீன்ஸ் இல்ல, நீங்க ஒரு நெருப்பு. ரொம்ப வேகமான ஆளு. பாரு, அங்க யாரோ வராங்க. முதலாளி, உள்ள குதிங்க. உள்ள குதிக்கணுமா? நான் என்னோட கால் கையெல்லாம் உடைச்சிக்க மாட்டேன். அப்போ மெதுவா போய் அந்த ஆளை பிடிங்க. ஓஹோ, ஜனங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. இங்க இருக்கிற மிருகங்கள் துன்பத்தை விளைவிக்குதான். இது என்ன? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அட கத்து கத்து, உன்னை காப்பாத்துறதுக்கு இங்க யாரும் வரப்போறது கிடையாது. நீ என்ன எவ்வளவுதான் கத்துவ? நீ கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுடு. அப்புறம் இங்க இருந்து எங்கேயாவது தூரமா ஓடிடு. போயிடு. ஆமா, இந்த காத்து தேனோட வாசனை எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. முதலாளி, இந்த பானையில இருந்து தான் வருதுன்னு எனக்கு தோணுது. எங்க? நான் பாக்குறேன். வா,
சுவையான தேன். வாவ், தேன் துளி சுவையான தேன் துளி. ஹே ஹே ஹே. முதலாளி எனக்கும் கொஞ்சம் கொடுங்களே. அப்புறம் இதே மாதிரி மத்தவங்க கிட்ட பொருளை திருடி மாஸ்டர் கரடி அப்புறம் நரியோட நாட்கள் ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்பதான் ஒரு நாள், நரி தம்பி, இனி நாம மறைஞ்சிக்கிற இடத்த மாத்திடுவோமா? புதுசா மறையறதுக்கு புது இடத்தை தேடி போவோம். அவசியம் இல்ல முதலாளி. நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் யாரும் நம்மள வேட்டையாட முடியாது. அதனால தானே நம்ம மறைஞ்சிருக்கிற இடத்த மாத்துறது கிடையாது. நரி தம்பி, என்ன அங்க பாத்தியா? அங்க பாரு, யாரோ கையில ஏதோ எடுத்துக்கிட்டு இங்க வந்துகிட்டு இருக்காங்க. முதலாளி, அந்த ஆளு கையில வச்சிருக்கிற சாக்கு பையில ஏதோ காட்டு தேன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, மறுபடியும் தேனா? இதே மாதிரி ஜனங்க தேனை கொண்டு வந்துட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். முதலாளியோட அதிர்ஷ்டம். நான் எப்பவும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறது என்னன்னா, நம்மளோட இந்த பாதையில ஏதாவது ஒரு கோழி வந்தா நல்லா இருக்கும். இந்த நரியும் கரடியும் போற வழியில நிக்குதுங்களே, ஒருவேளை இதுங்க தான் வரவங்க போறவங்க எல்லாம் தொல்லை பண்ணுதுங்களா? அப்படின்னா நாம இதுங்கள சமாளிச்சாகணும். பாத்தீங்களா, அவன் ஓடிட்டான். அவன் ஓடி போகும்போது ஏதோ கீழே தவறி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க, போய் என்னன்னு பாப்போம். ஆஹா, சுவையான தேன். தேனா எங்க? நான் பாக்குறேன். இதுதான் உண்மையான தேனு. இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கே. அப்படின்னா இது ஏதோ பெரிய தேனா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு இனிப்பான தேன், என்ன ஒரு சுவையான தேன். ஆஹாஹாஹா. ஆ. என்னது இது? என் கை இப்படி ஒட்டிக்கிச்சு. இது என்ன தேனா இல்ல கோந்தா? முதலாளி, நீங்க என்கிட்ட ஏன் இப்படி பொய்ய சொல்லிட்டு தேனை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கும் தேன் வேணும். இந்த தேனை குடிச்சிட்டு உங்களுக்கு போதை தலைக்கேறிடுச்சு, அதான் என்னையும் வேண்டான்னு சொல்றீங்க. விளையாடாதீங்க நண்பரே. ஐயோ ஐயோ, நெஞ்சு அடைக்குது. ஐயோ, நில முடியலையே, நெஞ்சு அடைக்குது. ஐயோ. மத்தவங்க கிட்ட இருந்த பொருட்களை திருடி நிம்மதியா காலத்தை ஓட்டிட்டு இருந்த அந்த நரியும் கரடியும் அன்னைக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. மத்தவங்க கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரிதான் உங்களுக்கும் நடக்கும். ஒரு பாவப்பட்ட கழுதை ரொம்ப ஆழ்ந்த துக்கத்தோட ரொம்ப நேரமா காட்டுல சுத்திட்டு இருந்துச்சு. நானும் புத்திசாலி ஆயிடுவேன், எனக்குள்ளயும் புத்தி வந்துரும். பாத்துக்கிட்டே இரு. பாவம் அந்த கழுதை கவலையோட நடந்து போயிட்டு இருக்கும்போது அது மரத்துக்கு அடியில ஓய்வு எடுத்துட்டு இருக்க ஒரு சின்ன ஜீப்ராவை பார்த்துச்சு. ஹேய் நண்பா, அட எழுந்திருப்பா. அந்த சின்ன ஜீப்ரா ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருந்துச்சு. தூக்கத்துல எழுப்பின கோவத்தை அடக்கிட்டு அந்த குட்டி ஜீப்ரா சொல்லுச்சு, என்னாச்சு? என்னாச்சு சொல்லு நண்பா. ஹேய் நண்பா, நான் இப்பதான் கிராமத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா விஷயம் அது இல்ல நண்பா. ஓ அப்படின்னா வேற என்ன? என்ன விஷயம், அத சொல்ல.
அது ஒண்ணு இல்ல நண்பா, சொல்ல போனா நான் அதி புத்திசாலி. ஆனா எனக்கு இன்னும் நிறைய புத்தி தேவைப்படுது. இதுக்காக நீ எனக்கு உதவி செய்ய முடியுமா? நான் உனக்கு எப்படி உதவி செய்யறது? நான் உன் அளவுக்கு புத்திசாலியா என்ன? அப்புறம் நான் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்? ஆ, அந்த விஷயம் எனக்கும் தெரியும் நண்பா. எனக்கு ஒன்னே ஒன்னு சொல்லு, இந்த காட்டுல நல்ல டாக்டர் யார் இருக்காங்க? ஓஹோ, விஷயம் இப்படிப்பட்ட விஷயமா? உனக்கு இந்த காட்டுலயே ரொம்ப புத்திசாலியான டாக்டர் ஒருத்தர் தான் இருக்காரு. யாருப்பா அது? டாக்டர் நரி, ரொம்ப பிரபலமான டாக்டர். புத்தியை அதிகமாக்குறதுக்கு அவர்கிட்ட மருந்தெல்லாம் இருக்கு. இது நிஜமா உண்மையா? ஆமா, உண்மைதான். இங்க எத்தனை விலங்குகள் புத்திய வாங்கிட்டு போறாங்க தெரியுமா? அதனால அவங்க பின்னாடியே போ, நீ டாக்டரோட குகைக்கு போயிடுவ. உனக்கு ரொம்ப நன்றி நண்பா. ஆ, போ போ, இங்க இருந்து ஆரம்பமாகுது உன் கெட்ட நேரம். என்ன நீ இப்படி தொந்தரவு பண்ணா அதுக்கான விளைவு இதுதான். டாக்டர் நரி அதோட குகைக்கு பக்கத்துல ஒரு சின்ன மரத்துக்கு அடியில ஆழ்ந்த யோசனையில மூழ்கி இருந்தாரு. அப்பதான் டாக்டரோட உதவியால கிட்டன் கரடி அங்க நடந்து வந்தாரு. மாஸ்டர், உங்களுக்கு என்னாச்சு மாஸ்டர்? நான் என்ன சொல்றது, குகையோட வேலை பாதி முடிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு ஆத்தங்கரை கிட்ட இருக்கிற உருண்டை கல் எனக்கு தேவைப்படுது. எனக்கு வேலை செய்யறதுக்கு கூலி ஆளுங்க யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் ரொம்ப கவலையா இருக்கேன். என்னாச்சு மாஸ்டர்? கூலி வேலை செய்யறவங்களுக்கு பணம் கொடுக்கணுமா? என்ன ஒரு முட்டாள்தானம். வணக்கம் டாக்டர் சாரே. வணக்கம். ஆமா, நீ பக்கத்து காட்டுல இருக்கிற சின்னன் பையனோட கழுதையா என்ன? என்னப்பா? இல்ல இல்ல, நான் இங்க பக்கத்து கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். நீ எதுக்கு இங்க வந்த? டாக்டர் சார பாக்காதா? காசு இல்லாம நான் யாரையும் பாக்கறது இல்ல. ஆனா நீ கிராமத்துல இருந்து வந்திருக்கல, அதனால நீ என்ன பார்க்கலாம். பாத்தியா, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. என்ன பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு இப்ப நீயே கொஞ்சம் பாரு. டாக்டர், என் புத்தியை எனக்கு அதிகமாக்கணும், அதான் உங்களை தேடி இங்க வந்தேன். புத்திசாலி அதிகமாக்கணுமா? ஆமா டாக்டர் சார், நானும் என் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மிக பெரிய பேர் எடுக்கணும், மத்தவங்க மாதிரியே. அது சரி, உனக்கு எத்தனை கிலோ புத்தி வேணும்? அது எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கம்மியா இருக்க கூடாது. அப்படின்னா உனக்கு புத்திசாலித்தனம் அதிகம் வேணுமா? அப்புறம் அதுவும் கிலோகிராம்லயா? அப்படி ஒரு வேலை முடிஞ்சதுன்னா எனக்கு பாட்டோ டான்ஸோ கத்து கொடுங்க. இத வச்சு என்னால என் குகை வேலைய முடிச்சுக்க முடியும். சொல்லுங்க. அப்படின்னா இங்கே கொஞ்ச நாளைக்கு தங்கி ஆகணும். தாங்கிட்டா போச்சு. எனக்கு புத்தி அதிகமாகுமா? கண்டிப்பா அதிகமாகும். இங்க நிக்கிறாரே கரடி, அவர் ரொம்ப புத்திசாலியான ஆளு. இந்த புத்திசாலித்தனம் உனக்கு போதும் இல்லையா? இது எனக்கு போதும். நான் என்ன சொல்றேனோ அந்த வேலையை நீ நேர்மையா செய்ய ஆரம்பி. அதுவும் வைத்தியத்துல ஒரு பங்கா இருக்கும். இது போல புத்திசாலித்தனத்தை அதிகமாக்க வந்த கழுதை டாக்டர் நரி கொடுக்கிற வேலைய ரொம்ப மனசார செய்ய ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு நாள் சாயந்தரம், என்னோட இந்த குகையோட வேலை இந்த முட்டாள் கழுதைய வச்சு நான் முடிச்சிட்டேன். இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிற சூழ்நிலைய நான் சரி பண்ணிடுறேன். மாஸ்டர், அட கத்தாத, எனக்கு நல்லாவே காது கேக்கும். என்ன சொல்ல வர சொல்லு. அந்த கழுதையோட புத்திசாலித்தனம் எவ்வளவு அதிகமாச்சு? பாதி புத்திசாலித்தனம் அதிகமாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல முழுசா புத்திசாலி ஆயிடுவான். என்னை விட அதுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாயிடுமா? அட, நான் அந்த மாதிரி செய்வேனா? இந்த காட்டுலயே நீ தான் எல்லாரையும் விட ரொம்ப புத்திசாலியான ஆளு. நீ ஒரு வேலை பண்ணு, உடனே போ, அந்த தேனை எடு, அப்புறம் கழுதையை கூட்டிட்டு போய் விறக கொண்டு வா. சரிங்க மாஸ்டர். இந்த முட்டாளுங்களால நான் ரொம்ப நிம்மதியாவும் நல்ல ஒரு வாழ்க்கையாவும் நான் வாழ முடியும். கரடி ப்ரோ, எனக்கு ஒரு விஷயம் சொல்றிய? நான் இங்க வந்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கணுமா புத்தி அடையறதுக்கு? சந்தேகமே இல்ல, இங்கேயே இருந்துதான் ஆகணும். நீ முன்னாடி போ, நான் தேனை சாப்பிட்டுட்டு பின்னாடியே வந்துடுறேன். அம்மா, என் முதுகெல்லாம் வலிக்குது. ஒரு வண்ணமயமான கிளி ஒரு கிளைக்கு மேல உட்காந்து இதை எல்லாமே பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த கிளி பறந்து அந்த கழுதை கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லுச்சு.
ஒரு விஷயம் சொல்லு. கொஞ்ச நாளா உன்னை நான் இந்த இடத்துல பார்த்துட்டு தான் இருக்கேன் தெரியுமா? இந்த காட்டுக்கு நீ புதுசா? இல்ல இல்ல, நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். எதுக்காக? கழுத அந்த வண்ணமான கிளி கிட்ட காட்டுக்கு ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அத கேட்டுட்டு அந்த கிளி சத்தம் போட்டு சிரிச்சுது. நீ உண்மையிலே பெரிய முட்டாள் தெரியுமா? என்ன முட்டாள்னு கூப்பிடாத. இன்னும் கொஞ்ச நாள்லயே நான் இந்த காட்டுல இருக்கிறவங்கலயே ரொம்ப புத்திசாலியான விலங்கா மாறிடுவேன். இந்த மாதிரி அந்த தந்திரமான நரி தான் உன்கிட்ட சொல்லிருக்கும். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அந்த நரி பெரிய ஆளு. உன்னை வைத்தியன்ற பேர்ல தன்னோட சுயநலத்துக்காக அது உன்னை தங்க வச்சிருக்கு. இல்ல, டாக்டர் நரி ரொம்பவே புத்திசாலியான ஆளு. அந்த நரி உண்மையாவே கஞ்சத்தனமான ஆளு. அது தன்னோட கொகைக்கான வேலைய செலவே இல்லாம முடிச்சிருச்சு. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இல்ல, நீ போய் சொல்ற. இந்த காட்டுலயே கரடி அண்ணன் தான் புத்திசாலி. டாக்டர் நரி சாரு எனக்கு கரடி அண்ணனை விட அதிகமான புத்திய கொடுப்பாரு. ஐயோ முட்டாள், அந்த நரி உன்னை பயன்படுத்திக்கிச்சு. அத நான் நிரூபிச்சு காட்டுறேன், வா. கழுதையும் கிளியும் கரடி கிட்ட போச்சுங்க. கரடி அண்ணன், என்னாச்சு கிளி? நீங்க இந்த தேனை டாக்டர் சித்தப்பாவோட பாத்திரத்துல எப்படி நிரப்புவீங்க? இது முழுசா முடிஞ்சு போயிராதா? இதுவா? கண்டிப்பா கிடையாது. நான் இந்த பானையில இருந்து மெல்ல மெல்ல டாக்டரோட பெரிய பானையில இந்த மாதிரி ஊத்துவேன். இதோ இதே மாதிரி. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்கு புரிஞ்சுதா? நான் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி கரடி அண்ணன். இப்போ நாங்க கிளம்புறோம். அப்படின்னா சரி. இந்த முட்டாள்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள்லாம் கேட்க இப்படிதான் தெரியுதோ. அந்த முட்டாளுக்கு தேன் கீழே கொட்டினது இப்ப வரைக்கும் தெரியவே இல்ல. பாத்தியா? நீ சொன்னது உண்மைதான். தந்திரமான அந்த நரி என்ன பயன்படுத்திக்கிச்சு. பரவாயில்ல விடு. நீ எல்லாரையும் ரொம்ப ஈஸியா நம்பிடுற. அதுதான் உன்னோட பிரச்சனையே. சரி, இப்ப நான் என்ன பண்றது? நீ ரொம்பவே உழைப்பாளி. இதுதான் உன்கிட்ட இருக்க திறமை. அத நீ முதல்ல புரிஞ்சுக்க. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னோட தவறுகளை இப்பதான் உணர்றேன். ரொம்ப நல்லது. எல்லா விலங்குகள்கிட்டயும் ஒரு திறமை இருக்கும். அதாவது குயிலால பாட முடியும், மயிலால ஆட முடியும், மீன்களால நீந்த முடியும், அதே மாதிரி பறவைகளால பறக்க முடியும். நாம நம்ம திறமைகளை கண்டுபிடிச்சு அத பயன்படுத்திக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி, இப்ப போய் உன்னோட பணத்தை நீ நரிக்கிட்ட கேளு. நீ உழைச்சிருக்கல, அதுக்கான பலன் கிடைச்சே ஆகணும். கிளி சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த கழுதை நரிக்கிட்ட போச்சு. மாஸ்டர், நான் பானையில தேனை நிறைச்சிட்டேன். அது உண்மைதான். மறுபடியும் அந்த தேனை அந்த மாதிரி கொட்டுவியா நீ? டாக்டர் டாக்டர், என்னாச்சு? நான் புத்திசாலி ஆயிட்டேன். புத்திசாலியா? அதுவும் நீயா? ஆமா. அட இல்ல இல்ல, உன்னோட புத்திசாலித்தனம் அதிகமாகறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும். இல்ல டாக்டர், நான் உண்மையிலேயே புத்திசாலி ஆயிட்டேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா? ஆமா. சரி, நான் இவ்வளவு நாள் உங்களுக்கு வேலை செஞ்சேன்ல, அதுக்கான கூலிய கொடுக்கறீங்களா? அட, இவ என்ன பேசுறான்? வேலையா? வேலையா? என்ன மாதிரியான வேலை? ஆமா, வேலை செஞ்சிருக்கேன்ல. இப்ப நீங்க மட்டும் காசு கொடுக்கலன்னா ராஜா சிங்கம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அட இல்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. நான் உனக்கு உன்னோட கூலிய கொடுத்துறேன். இது போல அந்த கஞ்சத்தனமான நரிக்கிட்ட இருந்து கழுதை கூலிய வாங்கி போயிடுச்சு. அது ஒரு பெரிய வலையில சிக்கிடுச்சுன்னு அதுவும் உணர ஆரம்பிச்சுது. கழுதை அதோட ஞானத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அதோட ஊருக்கு போயிடுச்சு. அதுக்கு அதோட வாழ்க்கையே கத்து கொடுத்துடுச்சு. எவ்வளவு வெயிலா இருக்கு. இப்படி வெயில் அதிகமா போய்கிட்டே இருந்துச்சுன்னா காட்டுல இருக்கிற மரங்க மட்டும் இல்ல, காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாருமே வெயில் தாங்க முடியாம இறந்து போயிடும். இந்த வெயிலை விட என் பசி ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வெயிலால எரிச்சல் அதிகமா இருக்கு. ஒருவேளை நான் ஏன மாதிரி பலசாலியா இருந்தேன்னா இந்த மரத்தையே புடுங்கி ஒரு கொடையா ஆக்கி இருப்பேன். அந்த பக்கம் என்ன போய்கிட்டு இருக்கு? ஏதாவது பறக்கும் தட்டா? இருக்காது. இல்ல, பறக்கிறதா இருந்தா வானத்துல தானே பறந்துகிட்டு இருக்கோம். இரு, அது என்னன்னு பார்க்கலாம்.
நான் ஒன்னும் மான் கிடையாது, கொடையால என் முகத்தை மறைக்க. ஓஹோ, இது மான் கிடையாதா? நீச்சல் அடிக்கும் மீன் ஒன்னும் நான் கிடையாது. ஹோ, அப்ப இது மீனும் கிடையாதா? வேற யாரு தான் இது? இது யாருன்னு கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஹேய், யார் நீ? அப்படின்னா நீ ஒரு முயல? என்ன ஆச்சு நிறைய என்ன? அது ஒண்ணும் இல்லப்பா. நான் அங்க இருந்து பார்த்தேன்னா யாருன்னு எனக்கு தெரியவே இல்ல. சரி, உன் தலை மேல என்ன இருக்கு? இதுவா? இது கொடை மாதிரி ஒரு தொப்பி. காட்டுக்கு வந்த சுற்றுலா பயணி யாரும் இதை மறந்து விட்டுட்டாங்க போல இருக்கு. இத நம்ம தலையில போட்டுக்கிட்டு சுத்துறதுனால நம்ம மேல கடுமையான வெயில் படாது. அடேங்கப்பா, ரொம்ப அற்புதம். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அட ஆமாப்பா, இந்த கொடை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். இத நீ என்கிட்ட கொடுக்கலாம் இல்ல முயலே? அப்படின்னா நான் உங்ககிட்ட கொடுத்தா எனக்கு வெயில் அடிக்கும்ல? ஒன்னும் இல்ல முயல் சார், இங்க நான் 2-3 நாளா ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன். இப்ப நான் அவசரமா போய் காட்டோட வைத்தியரை பார்த்துட்டு வரணும். இப்ப வெயில் மட்டும் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா நான் அப்புறம் சோர்ந்து செத்து போயிடுவேன். அதனாலதான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிற முயல் சாரே. இத கொடுத்து எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். ஒரே ஒரு தடவை வைத்தியரை பார்த்துட்டு வந்து திரும்ப கொடுத்துட்றேன். அது உங்க வீட்லயே கொடுத்துட்றேன். அப்படின்னா நீங்க வைத்தியரை போய் பார்க்கணும்னா நான் கொடுக்கறானா நீங்க சாயந்தரம் எனக்கு கொடுத்துடணும். நம்புங்க, கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். இந்த நரி கொடுக்கற வாக்கை என்னைக்கும் மீறவே மீறாது. அப்படின்னா இதாங்க, இந்த கொடியை வச்சுக்கோங்க. அடேங்க அப்பா, ஏதோ ஒரு கிரீடத்தை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியே தோணுது. சரி சரி, இத போட்டுக்கோங்க. என் கூட சேர்ந்து பாட்டு பாடுங்க. பாட்டா? ஆனா என்ன பாட்டு பாடுறது? எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. மழை மழை கொடை கொடை, மழை வந்தா வருமே கொடை கொடை. மழை மழை கொடை கொடை, மழை வந்தா வரும் கொடை. மழை 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 மழை. இந்த பாட்டை இப்படியா பாடுறது? அந்த நரி அன்னைக்கே அந்த கொடையை திருப்பி கொடுக்கறதா சொல்லுச்சு. ஆமா ஆமா. ஆனா ஒரு வாரம் ஆச்சு. எங்க போச்சு அந்த கொடை? அந்த நரி எங்கன்னு தெரிஞ்சாதானே நமக்கு கொடை எங்க இருக்குன்னு தெரியும். ஓ, எனக்கு இந்த மாதிரி பதில் சொல்றத விட்டுட்டு அந்த நரியோட வீட்ல போய் கொடைய வாங்கிட்டு வா போ. சரி. அச்சோ, சின்ன முயல் இங்கதான் வருது. அது கண்டிப்பா கொடைய கேட்டுதான் வரும். இதை எப்படியாவது நம்ம ஏமாத்தி ஆகணுமே. அப்படி இல்லைன்னா அதோட கொடைய திருப்பி கொடுத்தாகணும். அப்படி போடு, இதுதான் அந்த திட்டம். பச்சை மஞ்சள், காஞ்ச இஞ்சி, அப்புறம் மிளகாவை இடிச்சு சோடா தண்ணியில ஊத்தி குடி. பச்சை மஞ்சள், காஞ்ச இஞ்சி, அப்புறம் மிளகாய், சோடா தண்ணி ஊத்தி குடிக்கணும். ஒன்னும் புரியலையே. நரி என்ன? யாருப்பா நீ? என்ன விஷயம்? ஓ, நீதானா சின்ன முயலே? என்ன விஷயம்? காரணம் என்னன்னு தெரியாதா? என்னோட கொடை தொப்பி எங்க? நீங்க அன்னைக்கு எனக்கு திருப்பி கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல. ஓ, அடடே, அதுவா? அது முயல் சார், நான் வைத்தியர்கிட்ட மருந்து வாங்கிட்டு இங்க வந்துகிட்டு இருக்கும்போது அந்த பாறைக்கு பக்கத்துல ஒரு பெரிய புளிய மரத்துல இருந்து திடீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு. ஏதோ ஒரு ஆந்த சத்தம் மாதிரியே. நாங்க திரும்பி பார்க்கும்போது அந்த புளிய மரத்துல இருந்து ஒரு பெரிய புகை வந்துச்சு. ஏன் அந்த புளிய மரத்துக்கு நெருப்பு வச்சுட்டாங்களா? அட இல்லப்பா, நெருப்பு இல்ல, வெறும் புகைதான். அந்த புகைக்கு நடுவுல வெளியே வந்துச்சு ஒரு பேயி. பேயா? பேய்தான், ரொம்ப பெருசா பயங்கரமான பேய். நான் பயந்து போய் நடுங்கி போயிருந்தேன். அப்புறம் அந்த பொம்பளை, ஓ, எல்லாமே ஏன் தப்புதான். அதாவது அந்த பேய் என்ன சொல்லுச்சுன்னா, உன் உயிர் வேணும்னா இந்த கொடையை எங்கேயே போட்டுட்டு ஓடி போயிடு. அப்ப நீங்க ஓடி வந்துட்டீங்களா நரியண்ணா? அட இல்லப்பா, நான் என்ன சொன்னேன்னா, என் உயிரே போனாலும் இந்த தொப்பி கொடையை தரமாட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த பேய் என்ன சொல்லுச்சு? அதான் நண்பா, இது முயல் நண்ப கொடை தொப்பி, நான் உன்கிட்ட தரமாட்டேன்னு மறுபடியும் சொன்னேன். அப்ப அந்த பேய் சொல்லுச்சு, இந்த கொடையை குடுக்கலன்னா உன்னை நான் சாப்பிட்டுருவேன்னு சொல்லுச்சு. உனக்கு உன் உயிர் வேணுமா இல்ல கொடை வேணுமான்னு கேட்டுச்சு.
கொடைய விட உயிர் தானே முக்கியம். அதான் கொடைய கொடுத்துட்டு உயிரை காப்பாத்திட்டு ஓடி வந்துட்டேன். இங்க வந்து சேர்ந்ததும் மயங்கி கீழே விழுந்துட்டேன். நான் கண் முழிச்சு பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஜுரமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. ஜுரம் போகவே இல்லை. சொல்ல போனா நான் தான் உன்னை வந்து பார்த்திருக்கணும் முயலே. ஆனா இவ்வளவு ஜுரத்தோட உங்களை வந்து நான் பார்த்தேன்னா உங்களுக்கும் ஜுரம் வந்துரும்ல. அதான். கடவுளே, என்னோட கொடை தொப்பி. என்ன மன்னிச்சிருப்பா முயலே. இது எல்லாத்தையும் நான் வேணும்னுலாம் பண்ணல. இப்ப நான் வீட்டுக்கு போய் என் மனைவி கிட்ட என்ன சொல்றது? சரி, நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க ஏற்கனவே நிறைய சொல்லிட்டீங்க. நான் என் கொடை தொப்பியே அவன் கிட்ட கொடுத்துருக்கவே கூடாது. ஏ குழந்தை, ஏன் உன் முகம் ரொம்ப சோகமா இருக்கு? யாரோ உன்னை நல்லா ஏமாத்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அது யாருன்னு என்கிட்ட சொல்லு. அட சொல்லுங்கறேன்ல. என் அன்பு கரடி அண்ணன், என்கிட்ட ஒரு தொப்பி இருந்துச்சு. அத நான் நிறைய அண்ணன் கிட்ட கொடுத்தேன். அது நிறைய அண்ணன் என்கிட்ட திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் அதை திருப்பி கொடுக்கவே இல்ல. அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, புளிய மரத்து மேல பேய் இருந்துச்சாம். அந்த பேய் அந்த தொப்பியை புடிக்கிச்சாம். பெரிய புளிய மரத்துல ஒரு பெரிய பேயா? இந்த காட்டோட பண்டிதர் நானு. இங்க இருக்கிற எல்லா பேய்களும் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நரி எந்த புளிய மரத்தை பத்தி பேசிச்சோ அங்க பேயே கிடையாது. அவன் உன்னை நல்லா ஏமாத்தி இருக்கான். அவர் பொய் சொல்றாருன்னு எனக்கும் தான் தோணுச்சு. அங்க பாரு, அது என்னது அது? அதே நரியனன் தான். அவர் தான் என்கிட்ட இருந்து தொப்பியை பறிச்சாரு. என்னோட கொடை தொப்பியை போட்டுக்கிட்டு எவ்வளவு நிம்மதியா அவர் போறாரு. முயலே, நீ அங்க போய் அவர்கிட்ட கேளு. அவன் அந்த கொடைய திருப்பி கொடுத்துருவான். இல்ல நான் உனக்கு அதை கொண்டு வந்து கொடுக்கறேன். போங்க முயலே. அப்படி தேவைப்பட்டா அந்த திருசூர்புரத்துல பயன்படுத்துற கொடைய நான் திருடிடுவேன். இந்த தொப்பி கொடை இருந்தாலும் சரி, அதையும் நான் திருடி வச்சிருப்பேன். என் கொடை தொப்பியை கொடு. நீ திரும்பி வந்துட்டியா? ஹலோ முயலே, இந்த நரிய பத்தி உனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும், உன்னை பத்தி நல்லாவே தெரியும் எனக்கு. சரி, அப்ப சொல்லு, நான் யாரு? ஒரு ஏமாத்துக்காரன், குடுக்கிற வாக்க மறக்கிறவன். இங்க பாரு முயலே, நான் இந்த காட்டோட பேய். என்கிட்ட நீ விளையாடணும்னு முயற்சி பண்ணேன்னா உன்னை நான் பச்சொந்தியா மாத்திருவேன். உயிரோட இருக்கணும்னா ஒழுங்கா ஓடி போயிடு. என்னோட தொப்பியை நான் வாங்காம போக மாட்டேன். ஒழுங்கா என் தொப்பியை கொடு. வாயே மூடு, இல்லனா என் மாய சக்தியை பயன்படுத்தி உன்னை இங்க இருந்து நான் பறக்க வச்சிருவேன். ஓம் க்ரீம் க்ளீம் க்ளீம் க்ரீம் க்ளீம். ஆஹா, எனக்கு என் தொப்பி கிடைச்சிருச்சு. என் தொப்பி கிடைச்சிருச்சு. இது என்னப்பா, உன்னை பறக்க வைக்க முயற்சி பண்ணா இங்க நானே பறந்துகிட்டு இருக்கேன். இது என்ன மாயம்? தந்திரக்கார நரியே, நான் சமைச்ச கோழியை நான் சாப்பிடும் போது உன்ன மாதிரி ஒரு நரியையும் நான் பறக்க வைக்க முடியும். அதுக்கெல்லாம் எனக்கு மேஜிக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.